நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 37லிருந்து 39 வரை. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிங்க. நீங்க எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஆண்டவரிடம் போங்க, அவருடைய சித்தத்தை நாடுங்க. உங்களுடைய திட்டத்தெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு, அப்பா உங்க சித்தம் என்னவோ அதை என் வாழ்க்கையில செய்யுங்க. உங்களை காட்டிலும் நான் வேற யாரையும் அதிகமா நேசிக்கல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு நாள் நம்மளுடைய படிப்பு, செல்வம், என் உறவுகள் கூட நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா என்றைக்குமே நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை நேசிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.